எனக்கு மிகவும் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பு அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். யாரோ ஒருவரை கர்த்தருடைய வார்த்தை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறது என்று இந்த சாட்சிகளை நான் கேட்கும் பொழுது உண்மையாகவே என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 50வது அதிகாரம் 7வது வசனம். நான் வெட்கப்படேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது. நீங்கள் வெட்கப்படுவதில்லை. எந்தெந்த இடத்தில் ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். வேலை ஸ்தலத்தில் பிரதர் என்ன மாத்திரம் போட்டு நெருக்கிறாங்க, பிரதர் என்னை மேலே வர விடாதபடி நெருக்கிறாங்க, பிரதர் எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை, எனக்காக துணையாய் நிற்க யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு வேலையுடைய சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாக மாறிக்கொண்டே இருக்கலாம். ஒரு நன்மையும் வராத சூழ்நிலையாக இருக்கலாம். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த குறிப்பிட்ட காரியத்தை மேற்கொள்ள முடியாமல் நீங்கள் கலங்கி நின்று கொண்டிருக்கலாம். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என்னால் ஜெயிக்க முடியல பிரதர் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. உடைய நாட்களில் கர்த்தருடைய முகத்தை பிரகாசிக்க செய்து அழகு பார்ப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும். நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. யார் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று அதே வசனத்தின் மேல்பகுதி சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பார் என்று சொன்னால் நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். நெருக்கத்தின் நேரத்தில் துணையாய் இருப்பார், கஷ்டத்தின் நேரத்தில் துணையாய் இருப்பார், வேதனை நேரத்தில் துணையாய் இருப்பார். நீ கலங்கி கண்ணீர் வடித்து உட்கார்ந்திருக்கிற அந்த சூழ்நிலையில் அவர் உனக்கு துணையாய் நின்று சொல்லுவார், மகனே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த சூழ்நிலைகளெல்லாம் மாறும், இதுவும் கடந்து போகும். நிச்சயம் உன் சுக வாழ்வில் துளிர்க்கும். உன் முகத்தில் இருக்கிற எல்லா வெட்கத்தையும் அவர் மாற்றி எந்தெந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ அதே இடத்தில் உங்கள் தலையை உயர்த்தி வாழ வைக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தி கடப்படுத்தி உயர்த்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். விரும்புகிற காரியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தடைகளெல்லாம் விலகட்டும். ஆச்சரியமாய் நடத்துவீராக ராஜா. இந்த நாளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாயிருக்கட்டும், பிரகாசிக்க செய்கிற நாளாயிருக்கட்டும், சகல காரியமும் கைகூடி வருகிற நாளாயிருக்கட்டும். சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஒவ்வொரு இருதயத்தை நிரப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்ற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.